அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? பாரு, தங்களான் வாழை அப்படின்னு ஒடுக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒவ்வொரு படமா வந்துட்டு இருப்பாரு. இது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிற? எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தைரியத்துல தான் நடக்குது. ஆஹாஹா, இவங்க தைரியத்தை பத்தி நமக்கு தெரியாதா? வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில கக்கா போனதை பத்தி படம் எடுக்க மாட்டாங்க. தஞ்சாவூர்ல கூட்டு பாலியல் நடந்துச்சு, அதை பத்தி படம் எடுக்க மாட்டாங்க. அங்கங்க கஞ்சா பெருகி பள்ளிக்கூடத்திலேயே அருவாளை வச்சு மாணவர்கள் வெட்டிக்கிறாங்களே, அதை வச்செல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க. கரண்ட் பில்லு விலைய ஏத்திட்டீங்க, பால் விலைய ஏத்திட்டீங்க, சொத்து வரிய கவர்மெண்ட் ஏத்திருச்சு, அதெல்லாம் வச்சு படம் எடுக்க மாட்டீங்க. சாதாரண மக்கள்ல கசக்கி புளியறத வச்செல்லாம் இவங்க படம் எடுக்க மாட்டாங்க. ஏயா, 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு 2 படத்தை எடுத்திருக்கானு சொன்னா அதுல நொட்ட நொல்ல சொல்லிட்டு உட்காந்துருக்குற. ஓவியா இந்த சினிமாக்காரங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு அப்படி சொல்லு. சினிமாக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, மைக்கை பிடிச்சோமா, பேசணுமா, போனோமான்னு இல்லாம அப்பவே தலைவரை கண்ணுல விட்டு ஆட்டினாரு. சூ யோ யோ, கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ல கடையை சாத்திடுவாங்கயா, பார்த்து பேசியா. யோ, சுத்தல்ல விட்டுருவாங்கன்னு சொன்னீங்க, நீ என்னன்னு நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கல சாமி, உங்க விரல் உங்க கட்சி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நான் பேசியிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு.